அப்புறம் ஆப்போசிட்டில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அந்த பக்கம் போனோம். அப்புறம் உள்ளே எல்லாம் போயிட்டு நிறைய பிளேஸ் இருந்தது. அதாவது எப்படி சொல்கிறது, செடி அங்கே இருக்கிற செடிங்க கொடி எல்லாத்தையும் அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அங்கேயே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அங்கேவே பார்க் மாதிரி கார்டன் மாதிரி அவங்களே செட் பண்ணுறாங்க. இதுதான் பாருங்கள், இவ்வளோ செடி. இதை விட இன்னும் நிறைய இருக்குது. ஒரு பெரிய ஒரு ரூம் ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் போட்டு செடியெலாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே போய் பார்த்தோம். பட் ஆனால் நாங்கள் போகும்போது தண்ணி வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு மேலேருந்து தண்ணி நல்லா வந்தது, சூப்பராக இருந்தது. பட் ஆனால் நாங்கள் போய் நிற்கிறப்போ தண்ணி அது வரவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். நல்லா இருந்தது, பிளேஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இருக்கிற டைம்லலாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகலாம். நல்லா கூலிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும், சில்னஸாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஈவினிங் டைமில் போயிட்டு ஒரு 1 hour 2 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரத்துக்கு நல்லாயிருக்கும். இதை மாதிரி நீங்களும் போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மைண்ட்லாம் ஃப்ரீ பண்ணிவிட்டு வாங்க. இந்த இடம் என்ன அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பனி புகைன்னு சொல்லிட்டு இது ஒரு பிளேஸுங்க. இதுக்குள்ளே போ தண்ணி சின்னதாக தண்ணி இருந்தது, நல்லா இருந்தது. மேலேருந்து போயிட்டு அந்த முன்னாடிலேருந்து போயிட்டு வர்றதுக்கு வாக் மாதிரி போயிட்டு வந்தோம். நானும் பாப்பா எல்லோரும் போயிட்டு வந்தோம். நல்லா இருந்தது அது சில்லுன்னு. அதுக்கப்புறம் இது மேலே கூட பாருங்கள், இது மேலே எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் ஃபுல்லாகவே செடி தாங்க. செடி நிறைய செடி. இப்போ இந்த மாதிரி உட்கார்றது நிறைய இருக்குது. அதாவது ஆப்பிள் மாதிரி, வாட்டர் மெலானு, ஸ்ட்ராபெரி இந்த மாதிரிலாம் இருந்தது. நல்லா இருந்தது. அங்கே உட்கார வச்சு குழந்தைங்க எல்லாத்தையும் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு நல்லா இருந்தது இந்த பிளேஸ்லாம். வெளில போகிறது என்னென்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி கூட நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். நல்லா சுற்றி பார்க்குறது எல்லாமே நல்லா வெளியில் கூட்டிகிட்டு போட நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. அதனால எல்லோரும் சேர்ந்து கிளம்பியாச்சு. அவளும் பாருங்கள் போயிட்டு ஆப்பிளில் உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு வாட்டர் மெலான் இருந்தது. வாட்டர் மெலானில் போயிட்டு உட்காரணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அதுலேயும் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அதில் உட்காந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் அங்கே உள்ளே வந்துட்டு எப்படி சொல்கிறது, காய் பந்தல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை, நிறைய இருக்குது உள்ள. இதுக்குள்ளே வந்துட்டு தோட்டக்கலை, இதுக்கோட பேர் வந்து தோட்டக்கலை. இந்த தோட்டக்கலைக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த பூச்சிலாம் இருக்கிறது ஒரிஜினல் தான். பட் ஆனால் அது வந்துட்டு ஒவ்வொரு பூச்சிலையும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ தேனுன்னா நம்ம நாட்டு தேன் ஒரு மாதிரி இருக்குது, வெளிநாடு தேன் வெளிநாடு தேன் கூட வெள்ளையாகவே இருக்குது. அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. இது உள்ள இதுக்கு அப்புறம் இதில் இதெல்லாம் பார்க்குறதுக்குலாம் நல்ல சூப்பராக இருந்தது. தோட்டக்கலைன்னா பீட்ரூட்டு, கேரட்டு, இந்த மாதிரி பாட்டில் கார்டு, பம்ப்கின்னு, வாட்டர் மெலானு எல்லாமே எல்லா பிளான்ட்டு செடியும் இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே எங்கள் பாப்பாவுக்கு இது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். இது பாருங்கள் பூச்சி. இந்த பூச்சிலே நிறைய பூச்சி இருக்குது. ஒரு பூச்சியில் நிறைய வெரைட்டிஸு. அந்த மாதிரி பட்டர்ஃப்ளைனால் நிறைய, அதுலேயே ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமாக பட்டர்ஃப்ளை எல்லாம் ஒரே மாதிரி இல்லாமல் வெவ்வேறு மாதிரி இருக்குது பட்டர்ஃப்ளை. அப்புறம் வண்டு பார்த்திங்கன்னா வண்டுலேயே நிறைய வண்டு இருக்குது. பூச்சிலையும் நிறைய பூச்சி இருக்குது. தேனிலையும் நிறைய விதமான தேனி இருக்குது. நிறைய வித்தியாசமாக இருந்தது. உள்ளே ஃபுல்லாகவே நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது. அதை பார்த்து இது எப்படி சொல்கிறது, எல்லாமே வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. காய்கறிலாம் வந்துட்டு ஒரிஜினல் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது, அது பார்வைக்காக அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்கு போனால் இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வாங்க. எல்லோரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், பீச் பார்க்க கிளம்பிட்டோம். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.